ராகவ் வந்து அபிகிட்ட இந்த ஃபைல்ல எப்படி சைன் வந்திருக்குங்கிறத நான் வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும். நான் இப்போ உடனே ஆஃபீஸ் கிளம்புற அபி, நீயும் வரதா இருந்தா என் கூட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ராகவ் வந்து ஆஃபீஸ் போனதும் லாவண்யாவை கூப்பிட்டுட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. எனக்கு என்னவோ யாரோ நம்ம ஆஃபீஸ்ல தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பயங்கரமா சந்தேகப்படுறாங்க. அந்த டைம்ல லாவண்யா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம தான் இந்த கோல்மால் வேலை செஞ்சோன்னு தெரிஞ்சது, ராகவ் கண்டிப்பா நம்மளை சும்மாவே வச்சிருக்க மாட்டாரு. நம்ம உடனே அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் உண்மையில சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அனு வந்து ஆகாஷ் கிட்ட, ஆகாஷ் நம்ம ஒரு பிளான் போட்டிருந்தோம்ல அது சொதப்பிருச்சு, இந்த முரளியோட உண்மையெல்லாம் இப்போதைக்கு எதுவும் தெரியாது போல. ஆகாஷ் இருந்துகிட்டு நீ அதெல்லாம் எதுக்கும் ஃபீல் பண்ணாத அனு, ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த முரளி வந்து நடிக்கிறாரா என்னங்கிறத நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கலாம். அடுத்து முரளி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த சுந்தரி அத்தையை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் நம்மளுக்கும் ஒரு ஒத்தாசையா அந்த அத்தை இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்றாங்க. முரளி வந்து அபியோட வலையில உடஞ்சு போனதை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே, அபி இப்போ உன்னோட வலையில என் கைக்குள்ள இருக்கு அபி, உன்னை நான் சீக்கிரமாவே அடைஞ்சிருவேன். அந்த டைம்ல அஞ்சலி வந்ததும் அந்த வலையில வந்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நிக்கிறாங்க. அஞ்சலி இருந்துகிட்டு வாங்க தூங்கலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. முரளி வந்து மனசுக்குள்ளேயே இவ இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தேங்க்யூ.